கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நான் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 13. சத்தியமூர்த்தி குமரப்பனிடம், உள்ளூரில் உள்ள கல்லூரிகளை எல்லாம் பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று உனக்குத்தான் தெரியுமே குமரப்பன். வாழ்க்கையில் உள்ள பெரிய வேதனை இந்த இடம்தான். நாம் எப்படி எங்கே வாழ விரும்புகிறோம் என்பதும், உலகம் எங்கே எப்படி வாழ வேண்டுமென்று நம்மை எதிர்பார்க்கிறது என்பதும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு எல்லைகள். இப்படி சொல்வதால் என்னை பற்றி தவறாக புரிந்து கொள்ளாதே சத்தியம். உன்னுடைய குடும்பத்தின் வசதி குறைவுகளை நினைத்து நான் இந்த யோசனையை சொன்னேன். நீ மல்லிகை பந்தல் கல்லூரிக்கு போவதை பற்றி எனக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை. நான் அப்படி ஒரு நல்ல கல்லூரியில் நீ பணிபுரிவதைத்தான் எதிர்பார்க்கிறேன், வரவேற்கிறேன். அதே சமயத்தில் நடைமுறை உலகில் உள்ள துன்பங்களையும் நீ மறந்து போய்விடக்கூடாது. மனிதனுடைய உயர்ந்த லட்சியம் என்பது சில மலைகளின் பசுமையைப் போல தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு கவர்ச்சியாக தோன்றி அருகில் நெருங்கியதும் ஒன்றுமில்லாததாக போய்விடுகிறது. உன்னை போன்ற சிந்தனை வளமோ படிப்பின் ஆழமோ எனக்கு இல்லை. ஆனாலும் உலக அனுபவத்தை முன்வைத்து நான் சில யோசனைகளை உனக்கு சொல்லுகிறேன். அவற்றை நீ அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை என்று குமரப்பன் சொல்லிய பொழுது அவனுடைய குரலில் எந்தவிதமான செயற்கை குறும்பும் இல்லை. உண்மையான அனுதாபமும் இரக்கமுமே அந்த குரலில் ஒலித்தன. இதன் பின்பும் அதே இடத்தில் நின்று நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கல்லூரி நாட்களில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி, உள்ளூர் அரசியல் நிலவரம் பற்றி, நிகழ்கால தமிழ் இலக்கியத்தின் நிலை பற்றி விவாதமும் பேச்சுமாக நேரம் போவது தெரியாமல் வளர்ந்தது உரையாடல். ரயில் நிலையத்து மேம்பாலத்திலிருந்து புறப்பட்டு குமரப்பனும் சத்தியமூர்த்தியும் டவுன் ஹால் ரோடு வழியாக திரும்பிக் கொண்டிருந்த பொழுது எதிரே கண்ணாயிரத்தின் கார் எங்கோ வேகமாக புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தது. கண்ணாயிரமும் கண்ணாயிரத்தின் காரும், அந்த கார் நிறைய வேறு யாராவது மனிதர்களும் போய்க் கொண்டிருந்தால் சத்தியமூர்த்தியோ குமரப்பனோ அப்பொழுது கவலைப்பட்டிருக்க போவதுமில்லை. கண்ணாயிரத்தின் கார் மதுரை மாநகரத்தில் உள்ள மிக மிக பிரதானமான பொருட்களில் ஒன்று. 4 டயர்களின் நடுவிலும் குச்சி குச்சியாக கம்பிகள் சிரித்து கொண்டு பார்ப்பதற்கு காச நோயாளி போல காட்சியளிக்கும் அந்த காரை லட்சம் கார்களுக்கு நடுவிலும் தனியாக கண்டுபிடித்து விடலாம். வேறு சௌகரியமான கார் வைத்துக்கொள்ள வசதியோ வளமோ இல்லாததால் கண்ணாயிரம் இதை வைத்து கொண்டிருந்தார் என்று சொல்லிவிடுவதற்கு இல்லை. அவருக்கு ஒரு பிரமை உண்டு. இந்த காரும் தமக்கும் ஏதோ ஒரு ராசி இருப்பதாகவும், இதில் புறப்பட்டு போனால்தான் தம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்று நம்பி இந்த பழைய காரிலேயே பணத்தை கொட்டி செலவு செய்து புது புது வசதிகளை செய்து கொண்டிருந்தார் அவர். இந்த விதமான திருக்கோலத்தோடு கண்ணாயிரத்தின் கார் டவுன்ஹால் சாலையில் அவர்களுக்கு எதிரே வந்த பொழுது அதை பார்க்க வேண்டும் என்ற முயற்சி இல்லாமல் தானாகவே அவர்கள் கண்களில் தனக்கே உரிய முக்கியத்தோடு அது தென்பட்டு வைத்தது. கண்ணாயிரம்தான் காரை ஓட்டிக்கொண்டு சென்றார். அவருக்கு அருகே முன்சீட்டில் தன் தந்தை அமர்ந்திருந்ததைக் கண்டுதான் சத்தியமூர்த்தி அப்பொழுது வியப்படைந்தான். கண்ணாயிரத்தோடு முன்னால் உட்கார்ந்து போகிறவர் உன் தந்தை மாதிரி இல்லை, நீ அந்த காரை கவனித்தாயா சத்தியம் என்று குமரப்பன் வேறு அவனை கேட்டுவிட்டான். பார்த்தேன், அப்பா மாதிரி தான் இருக்கிறது என்று அந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையோடு ஏற்றுக்கொண்டு நலிந்த குரலில் குமரப்பனுக்கு மறுமொழி கூறினான் சத்தியமூர்த்தி. என்ன காரியத்திற்காக அப்பொழுது கண்ணாயிரத்தோடு அப்பா புறப்பட்டு போகிறார் என்று சிந்தித்து அவன் மனம் தன்னை கலந்து கொள்ளாமல், கண்ணாயிரத்தின் மூலம் தன்னுடைய வேலைக்கு தந்தை தாறுமாறாக ஏதேனும் ஏற்பாடு செய்துவிடப் போகிறாரோ என்று எண்ணிய பொழுது அவன் மிகவும் மனம் கலங்கினான். மேலமாசி வீதியில் குமரப்பனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தனியே தன் வீட்டை நோக்கி நடந்த பொழுது இதே கலக்கம்தான் அவனுள் வளர்ந்து கொண்டிருந்தது. கண்ணாயிரத்தை போல கெட்டவர்கள் நன்றாக வாழ்வதற்கும், அப்பாவை போல நல்லவர்கள் எப்பொழுதுமே மாறாத நல்லவர்கள் இப்படி வாழ முடியாமல் போவதற்கும் சமூக காரணம் ஏதாவது இருக்க முடியுமா என்று சிந்தித்தபடியே வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. திருவள்ளுவரை போன்ற பேரறிஞர்களுக்கே இந்த சிந்தனை விடை காண முடியாத புதிராகத்தான் இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. கண்ணாயிரத்தை போன்றவர்களின் வாழ்க்கையை ரசித்து மகிழ்வதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டதாக குமரப்பன் சொல்கிறான். சற்று முன் தெரு திருப்பத்தில் விடைபெற்று கொண்டு செல்லும் பொழுது கூட குமரப்பன் இதே வார்த்தைகளைத்தான் சொல்லிவிட்டு போகிறான். என்னால் கண்ணாயிரத்தை போல தீய சக்திகளை ரசிக்க முடிவதில்லை. இந்த விதமான தீய சக்திகள் என் இதயத்தையும் எண்ணங்களையும் கும்பரச் செய்து விடுகின்றன. தீமைகளையும் பொய்களையும் எதிரே காணும் பொழுது கைகள் துடித்து மனம் கொதிக்கிறேன் நான். இப்படி உணர்ச்சி வசப்படுவது குமரனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இன்றைய சமூக வாழ்வுக்கு சிறுமை கண்டு பொங்குகிற இந்த நியாய மனப்பான்மை அவசியம் வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எத்தனையோ நல்ல குணங்களை உடையவராகிய பூபதி அவர்கள் இளமை அதை உடையவனுக்கு ஒரு தகுதி குறைவு என்று பொருள்படுகிறார் போல கூறியதை கூட என்னால் பொறுத்து கொண்டு பதில் பேசாமல் சும்மா இருக்க முடியவில்லை. வயிற்றை கழுவி வாழவும்
பிழைக்க வேண்டுமானால் குமுறவும் கொதிக்கவும் வேண்டிய பல இடங்களிலும் கூட உணர்ச்சியே இல்லாமல் மரத்து போய் இருந்துவிட வேண்டியதுதான் போலும். பலர் அப்படித்தான் வாழ்கிறார்கள். துடிப்புடனும் கொதிப்புடனும் வாழ்கிற சிலரும் கூட நாளடைவில் மெல்ல மெல்ல மரத்து போய் விடுகிறார்களே என்று எண்ணிய பொழுது வாழ்க்கையே பெரிய ஏமாற்றமாக தோன்றியது அவனுக்கு. இவ்வாறு கலக்கமும் குழப்பமும் நிறைந்த மனத்தோடு மால மாச வீதியும் வடக்கு மாசி வீதியும் சந்திக்கிற திருப்பத்தில் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது கலவரமும் கூப்பாடுமாக அங்கே கூடியிருந்த ஒரு கூட்டத்தினால் கவரப்பட்டான். கீழே மரத்தடியை தேடி வந்து கோயில் கொண்டு விட்ட ஒரு பிள்ளையாருக்கும் அந்த இடத்தில் நிறுத்தப்படுகிற பல ஜட்கா வண்டிகளுக்கும் ஆதரவாக அங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று உண்டு. மனிதர்கள் நெருங்கி வாழ்கிற பெரிய நகரங்களில் திடீரென்று ஓரிடத்தில் கூட்டம் கூடுவதும் களைவதும் சர்வசாதாரணம். ஆனால் அன்று அங்கே அந்த முன்னிரவில் சத்தியமூர்த்தி சந்தித்த கூட்டம் அப்படி கூடிய கூட்டமில்லை. சிரிப்பையும் வேதனையும் ஒருங்கே உண்டாக்கக்கூடியதொரு சம்பவத்தை முன்னிட்டு கூடிய கூட்டமாக இருந்தது அது. கூடியிருந்தவர்கள் அந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படி கூட நடக்குமா என்று நினைத்து நினைத்து வியப்படியக்கூடியதாக இருந்தது அந்த சம்பவம். கூடியிருந்த கூட்டத்தின் நடுவே கிழிந்த சேலையும் பயந்து கலவரமடைந்த முகத்தோற்றமுமாக இளம் வயது பிச்சைக்கார பெண் ஒருத்தி கூசி போய் கூனி குறுகி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு மிக அருகே தரையில் ஒரு புது மண்பானை சில்லு சில்லாக உடைந்து கிடந்தது. அந்த ஆலமரத்தடியை கடந்து 4-5 முறை நடந்து போகிற எவருடைய பார்வையிலிருந்தும் அந்த பிச்சைக்கார பெண் தப்பி இருக்க மாட்டாள். சத்தியமூர்த்தி அவளை அந்த இடத்தில் பலமுறை பார்த்திருக்கிறான். ஐயா, பிள்ளைத்தாச்சிக்கு உபகாரம் பண்ணி காப்பாத்துங்க ஐயா, உங்க தலைமுறைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க என்று கனத்து முன்னால் துருத்தி கொண்டிருக்கும் தாய்மை கனிந்த வயிற்றோடு பாராமல் பிச்சைக்கு நிற்பதை பார்த்து சத்தியமூர்த்தி பரிதாபப்பட்டிருக்கிறான். வயிறும் பிள்ளையுமாக கர்ப்பிணியாக இருக்கிற இவளை போன்ற அனாதைகளுக்கு வயிறு காயும் இந்த வேளையில் இதே தெருவில் பாயாசமும் வடையும் சமைத்து சாப்பிடுகிறவர்களும் இருப்பார்களே. சமுதாய வாழ்க்கையில் உள்ள சுகதுக்கங்களில் எத்தனை முரண்பாடுகள்! இந்த நாட்டில் இப்படி அனாதைகள் நம்மிடையில் இருக்கிற வரையில் பாயாசம் வைத்து பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு கூச வேண்டும். இவர்களுக்கு தலை சாய்க்க இடமில்லாதவரை மற்றவர்கள் கட்டிலும் மெத்தையும் விட்டு படுப்பது பாவம் என்று இத்தகைய பிச்சைக்காரர்களை பார்க்கும் போதெல்லாம் மனவேதனைப்பட்டிருக்கிறான் அவன். ஆனால் இன்று அவனே இந்த ஆலமரத்தடியில் கேள்விப்பட்ட உண்மை, பார்த்த உண்மை முற்றிலும் புதியதாக இருந்தது. கண்களில் ஏழ்மையின் ஏக்கம் தெரிய வழிமேல் நின்று கொண்டு போவோர் வருவோரிடமெல்லாம் பிள்ளைத்தாச்சிக்கு உபகாரம் பண்ணி காப்பாத்துங்க ஐயா என்று கதறிக்கொண்டிருந்த அந்த பெண் வயிற்றில் மண்பானையை வைத்து கட்டி கொண்டு பிறரை மனமிறங்க செய்வதற்காக நடித்திருக்கிறார். அவளுடைய போதாத காலமோ அல்லது உண்மை வெளிப்பட்டு தெரிய வேண்டிய காலமோ கிழிந்து நைந்து இற்றுப்போன பழைய சேலை தாங்காமல் பானை கீழே விழுந்து உடைந்து அவளை காட்டி கொடுத்து விட்டது. இப்படி ஒரு காட்சியை சினிமாவிலோ நாடகத்திலோ பார்த்திருந்தால் அந்த நடிப்பு திறமையை மக்கள் புகழ்ந்திருப்பார்கள். வாழ்க்கையில் கண்ணெதிரே வயிற்று கொடுமை தாங்காமல் ஓர் ஏழை பெண் இப்படி நடித்ததையும் மன்னிக்கலாம் தான். ஆனால் மன்னிப்பதற்கு அங்கு யாரும் தயாராக இல்லை. வயிற்றிலே பானையை கட்டிக்கிட்டு இத்தனை நாளாக இந்த மரத்தடியிலே டிராமாவை ஆடிக்கிட்டு இருந்த மானங்கிட்ட கழுதை என்று திட்டிக்கொண்டே காரி துப்பினான் ஒருவன். தெருவோரமாக சாலை போடுவதற்கு குவித்திருந்த சரளை கற்குவியலிலிருந்து கல்லை எடுத்து வீசினான் ஒரு சிறுவன். அது அவள் முன்னெற்றியில் பட்டு ரத்தம் கசிந்தது. தன் வீட்டு கவலைகளும் தனக்காக தான் பட வேண்டிய வேதனைகளும் 1000 இருந்தாலும் சத்தியமூர்த்தி இப்பொழுது அந்த ஆலமரத்தடியில் கூடியிருந்த கூட்டத்தோடு தயங்கி நின்றான். சும்மா நின்று கொண்டு பிச்சை போடும்படி கைகளை முன்னால் நீட்டினால் இவளுக்கு யாரும் இறங்க மாட்டார்கள். வயிற்றின் கொடுமை இவளை இப்படி தந்திரமாக யோசிக்க செய்து பானையை கொண்டு கற்பிணியாக நடிக்க செய்திருக்கிறது. குமரப்பன் இப்பொழுது அருகில் இருந்தால் இந்த தந்திரத்தை கண்டு செயலாக்கியதற்கு இவளை பாராட்ட வேண்டும் என்பான். இங்கே சொல்லால் அடிக்கிறவர்களும் கல்லால் அடிக்கிறவர்களுமாக இவள் மேல் ஆத்திரப்படுபவர்களே கூடியிருக்கிறார்கள். இவள் இப்படி செய்ததற்காக இவள் மேல் மட்டும் கோபப்பட்டு என்ன பயன்? இவளை பசுக்கொடுமையால் இப்படி செய்யவிட்ட சமூகத்திற்கும் அந்த குற்றத்தில் பங்கு உண்டு என்றுதான் சத்தியமூர்த்தியால் நினைக்க முடிந்தது. பக்கத்தில் நின்ற ஒருவர் அவனிடம் சொல்லலானார். என்ன அநியாயம் சார், கலிகாலம் என்பது சரியாக இருக்கிறது பாருங்க. வயிற்றுல வெறும் பானையை கட்டிக்கிட்டு இத்தனை நாளாக இந்த பாதையில் வந்து போய் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் முட்டாளாக்கி இருக்கிறாளே சார். அப்படியே அசல் வயிற்று பிள்ளைக்காரி மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு பிழப்பை நடத்தி இருக்கா. அவளை குற்றம் சொல்லி கலிகாலத்தின் தலையில் பழியை போட்டு விட்டால் மட்டும் போதாது சார். உலகம் அவளை அனாதையாக பிழைக்க வழியில்லாமல் முட்டாளாக்கி இருக்கிறது. அவள் வேறு வழியில்லாத காரணத்தினால் பதிலுக்கு உலகத்தை முட்டாளாக்க தொடங்கியிருக்கிறாள் என்று அவருக்கு பதில் கூறினான் சத்தியமூர்த்தி.
இந்த பதிலை அவனிடமிருந்து எதிர்பாராத அந்த மனிதர் அவனை முறைத்து பார்த்தார். உலகத்தை பார்த்து அதை படைத்த கடவுளுக்கே தலை சுற்றுவதாக ஒரு கார்ட்டூன் வரைய வேண்டும் என்பது குமரப்பன் அடிக்கடி சொல்கிற வாக்கியத்தை இப்பொழுது நினைத்து கொண்டான் சத்தியமூர்த்தி. தன்னுடைய துன்பங்கள் பலவாக இருந்தும் இப்படி தெருவில் சந்திக்கிற சுக துக்க பிரச்சனைகளும் தன் இதயத்தை பாதிப்பதையோ உள்ளே புகுந்து எண்ணங்களாக உருவெடுப்பதையோ தவிர்க்க முடியாமல் தவித்தான் அவன். அந்த அப்பாவி பிச்சைக்கார பெண்ணை கூட்டம் கல்லடித்தே கொண்டு விடாமல் மிகவும் சிரமப்பட்டு பேசி தடுக்க வேண்டியிருந்தது. இவர் பெருசா நாயத்தை கண்டுட்டாரு. இந்த காலத்துல பெண் பிள்ளைனா இப்படி பறிஞ்சுக்கிட்டு வர்றவங்க அதிகமாகத்தான் இருப்பாங்க என்று சத்தியமூர்த்தியை வம்புக்கு இழுத்தான் ஒரு காளி. நிதானமாக பதில் சொல்ல வேண்டியவர்களுக்கு நிதானமாக பதில் சொல்லியும் கொதிப்போடு பதில் சொல்லியும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த பிச்சைக்காரை அங்கிருந்து தப்பித்து செல்ல வைப்பதற்கு சத்தியமூர்த்தி மிகவும் பாடுபட்டான். நமக்கு ஏன் வம்பு, இப்படி தெருவில் 1000 நடக்கும், ஒன்றையும் கண்டு கொள்ளாதது போல போவதுதான் நாகரிகம் என்று எல்லோரும் சாதாரணமாக நினைப்பது போல நினைத்து கொண்டு அவனும் வீட்டிற்கு போயிருந்தானால் அந்த பிச்சைக்காரி குற்றுயிரும் குளையுருமாக அங்கேயே அடிபட்டு விழுந்து கிடக்கும்படி நேரிட்டிருக்கும். அப்படி நேரிடும்படி விடுவதற்கு நிச்சயமாக அவன் தயாராக இல்லை. அந்த ஊர் வம்பை தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பிய பொழுது இரவு 9 மணிக்கு மேலாக இருந்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்து சட்டையை கழிச்சுவிட்டு கிணத்தடிக்கு போய் கை கால் கழுவி சுத்தம் செய்து கொண்டு திரும்பிய பொழுது வாயிலில் கார் வந்து நிற்கிற ஓசையும் அதை எடுத்து மிதியடி ஓசை சரசரக்க அப்பா நடையேறி வருகிற ஓசையும் கேட்டது. பையனை நாளைக்கு என்னை அவசியம் வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று கார் வாசலில் இருந்து கிளம்புவதற்கு முன் காருக்குள் இருந்தபடியே கண்ணாயிரம் தன் தந்தையிடம் கூறிவிட்டு சென்ற சொற்களும் வீட்டுக்குள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த சத்தியமூர்த்திக்கு கேட்டன. ஏண்டா, நீ சாயங்காலம் கண்ணாயிரத்தை போய் பார்க்கலையா என்ற கேள்வியோடு கோபத்தோடும் அவனை எதிர்கொண்டார் தந்தை. சிறிது நேரம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தயங்கினான் சத்தியமூர்த்தி. மிகவும் நிதானமாகவும் பொறுமை இழந்து விடாமலும் அவருக்கு பதில் சொல்ல விரும்பினான் அவன். அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்ல அவன் அவ்வளவு நேரம் தயங்குவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத தந்தை 2வது தடவையாகவும் கடுமையான குரலில் அதே கேள்வி அவனிடம் கேட்டார். இன்றைக்கு பார்க்க முடியவில்லை அப்பா, முடிந்தால் நாளைக்கு பார்க்கிறேன். அந்த வெட்டிப்பயல் வாயரட்டை குமரப்பனோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தால் நாளைக்கு நீ கணாயிரத்தை பார்க்க எப்படி முடியும்? நான் உன்னை டவுன்ஹால் ரோடில் போகும்பொழுது பார்த்தேன். நீ மட்டும் தனியாக இருந்தால் அங்கேயே காரை நிறுத்த சொல்லியாவது பார்த்திருக்கலாம். தவிரவும் நமக்கு காரியமாக வேண்டுமானால் நாம் தான் தேடிக்கொண்டு போய் பார்க்கணும். இப்படி மனிதர்களை மதிக்காமல் விலகி போனால் ஒரு காரியமும் ஆகாது. சத்தியமூர்த்தி மௌனமாக நின்று கொண்டிருந்தான். தயவு செய்து கண்ணாயிரத்தை மதிக்க சொல்லி என்னை வற்புறுத்தியதார்கள் அப்பா என்று தந்தைக்கு பதில் சொல்லிவிட அவன் நாக்கு துடித்தது. மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவன். தந்தை அவன் மேல் கோபத்தோடு ஏதோ முணுமுணுத்து கொண்டே வீட்டிற்குள் சென்றார். உள்ளே அம்மா சாப்பிடுவதற்கு இலை போட்டு கொண்டிருந்தாள். ஏதோ சொல்லி தீர்க்க முடியாத ஊமை வேதனை மனதை அரிப்பது போல இருந்தது. அப்படியே சட்டை எடுத்து போட்டுக்கொண்டு மறுபடியும் தெருவில் இறங்கி நடந்து விட்டான் அவன். யாரிடமும் சொல்லிக்கொள்ளவும் இல்லை. அம்மா சாப்பிடுவதற்கு தேடுவாளே என்று கவலைப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டிற்குள் தங்கினால் தந்தையோடு பேச்சு வளரும் என்று நினைத்து அவன் புறப்பட்டிருந்தான். வடக்கு மாசி வீதியில் கிருஷ்ணன் கோயிலுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்து பேச்சியம்மன் படித்துறைக்கு போகிற சாலையில் அவனுடைய வீடு அமைந்திருந்தது. அங்கிருந்து புறப்பட்டு கிருஷ்ணன் கோயில் சந்து வழியாக நடந்தான் அவன். மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போய்விட்டு திரும்புவதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. கோயில் அந்த நேரத்தில் மிகவும் அமைதியாக இருக்கும். அத்தகைய அமைதி நிறைந்த சூழ்நிலையில் 4 ஆடி வீதிகளையும் ஒரு முறை சுற்றிவிட்டு வந்தாலே மனம் நிம்மதி அடைந்துவிடும். சத்தியமூர்த்தி இந்த அனுபவத்தை பலமுறை உணர்ந்திருக்கிறான். கம்பீரமான அந்த கோபுரங்களை கால் நாழிகை போது இமையாமல் பார்த்து கொண்டிருந்தாலே ஒரு உற்சாகம் உண்டாகும். மதுரையில் அந்த கோபுரங்களுக்கும் அவற்றினுடைய ஆலயத்திற்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு. கோவிலுக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது விதுவான் பொன்னுசாமி பிள்ளை தெரு திருப்பத்தில் அவனுக்கு எப்பொழுதோ அறிமுகமாகி இருந்த பாட்டுவாத்தியார் ஒருவர் சந்தித்து பேச பிடித்து கொண்டு விட்டார். தெருமுனையில் வெற்றிலைப்பாக்கு கடையில் நின்று கொண்டிருந்தவர் சத்தியமூர்த்தியை பார்த்ததுமே கூடவே நடந்து பேசிக்கொண்டு புறப்பட்டு விட்டார். ஒரு விதமான குறைவும் இல்லாமல் பெயரில் மட்டும் குறைவுபட்டு மொட்டை கோபுரம் என்ற பெயரோடு மொட்டை இல்லாமல் பூரணமாக நிமிர்ந்து நிற்கும் வடக்கு கோபுரம் எதிரே தெரிந்தது. கோபுர வாசல் வரை பேசிக்கொண்டே வந்து பாட்டு வாத்தியார் விடை பெற்று கொண்டு போய்விட்டார். மொட்டை கோபுரத்து முனியாண்டிக்கு சிதற தேங்காய் போடுவதை பொறுக்குவதற்கு அடித்து பிடித்து கொண்டிருக்கும் விடலை கும்பலின் கூப்பாடு கூட அப்பொழுது அங்கே அடங்கி போயிருந்தது. கோவிலுக்குள்ளேயும் கூட்டமில்லை. அவ்வளவு அமைதியை அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்று சொல்லும்படி கோவிலின் எல்லா பகுதிகளும்
இயல்பை மீறின அமைதியோடு இறங்கின. அம்மன் சந்நிதிக்கு முன்புறம் கிளிக்கூட்டு மண்டபத்தின் அருகே எதிர்பாராத விதமாக மோகினியை சந்தித்தான் அவன்.